செருப்பும் போனும் நவீனோடது மாதிரி இருக்கு. இது அம்மாவோட வளையல் மாதிரி இருக்கு. மூஞ்சி பேத்துறவே. அப்படின்னா அம்மா நவீன ஏதாவது பண்ணிட்டாங்களா? நாம சந்தேகப்பட்டது சரிதானா? நீயும் மயில் மாமாவும் விடிய விடிய தேடியும் நவீன பத்தின எந்த தகவலும் கிடைக்கலையே. நேரம் ஆக ஆக பயமா இருக்கு. பாட்டி வேற இப்பதான் போன் பண்ணாங்க. நவீன் காணாம போனதுக்கு அத்தை தான் காரணம். அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லி துர்கா கோவமா கிளம்பி போயிருக்கலாம். அவ புத்தி ஏன் இப்படி போகுது? அம்மா அப்படியெல்லாம் பண்ணக்கூடியவங்க இல்லையே. அது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குது? சாமுண்டீஸ்வரம்மா, சாமுண்டீஸ்வரம்மா, சாமுண்டீஸ்வரம்மா. ஊர்க்காரங்க கொண்டு தான் கூப்பிடுறாங்க. வா என்னன்னு பாப்போம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. ஊர் ஜனங்க எல்லாருமா சேர்ந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். முக்கியமான விஷயமா? என்னது? அது வந்துமா, பஞ்சாயத்துக்கு ஒரு புகார் வந்திருக்கு. புகாரா? என்ன புகார்? நீங்க எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன புகார்னு சொல்லுங்க. அத எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. ஏன் தயங்குறீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க. யார் மேல என்ன புகார்னு சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். ஏங்க, சொல்ல வந்துட்டு இப்படி அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? தைரியமா சொல்லுங்க, என்ன புகார்? அம்மா, உங்க மேலதாம்மா புகாரே வந்திருக்கு. என் மேல புகார் வந்திருக்கா? என்ன புகார்? யார் கொடுத்தது? உங்க பொண்ணு துர்காதாம்மா புகார் கொடுத்திருக்கு. என்னன்னு கொடுத்திருக்கா? நீங்க அவ புருஷன் ஏதோ பண்ணிட்டு தான் புகார் கொடுத்திருக்காமா. அத பத்தி பஞ்சாயத்துல விசாரிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கா. துர்கா தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. இனிமே அவ அம்மாவை சும்மா விட மாட்டா. தான் புருஷனுக்காக எந்த எல்லைக்கும் போவா. பொறுத்திருந்து பாப்போம். ஏங்க, இப்படி எல்லாரும் அமைதியா இருந்தா எப்படி? பஞ்சாயத்து ஆரம்பிக்க வேண்டியது தானே? என்ன சித்தப்பு? ஆமா மோனே. அம்மா, ஊர் தலைவர் நீங்க. பஞ்சாயத்து பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற உங்க மேலேயே உங்க பொண்ணு பிராது கொடுத்துருக்கு. அம்மா, இதுக்கு நாங்க என்ன பண்றதுனே தெரியலமா. ஐயா, என்ன ஊர் தலைவரா இருந்தா அவங்க மேல யாரும் பிராது கொடுக்க கூடாதா? பெத்த பொண்ணு அவங்க மேல புகார் கொடுக்கறாங்கன்னா அதுல உண்மை இல்லாமலா இருக்கும்? சிவனாண்டி, புகார்ல உண்மை இருக்கா இல்லையான்னு விசாரிச்சு பார்த்தா தானே தெரியும். அதுக்குள்ள நீயே உண்மை இருக்குன்னு சொன்னா எப்படி? சரிங்கய்யா,
விசாரணைய சீக்கிரம் ஆரம்பிங்க. ஏன் நேரத்தை இப்படி கடத்திக்கிட்டே இருக்கீங்க? அம்மா நீங்க உட்காருங்கம்மா. யோ அம்மாவுக்கு சேர் எடுத்து போடுங்க. ஐயா, என்ன நடைமுறையில் இல்லாத பழக்கத்தை உண்டு பண்றீங்க? புகார் யார் மேல வந்திருக்கோ அவங்கள நிக்க வச்சு விசாரிச்சு தானே பழக்கம். இவங்களை மட்டும் என்ன ஸ்பெஷலா உட்கார சொல்றீங்க? ஏன்பா அவங்க ஊர் தலைவராச்சே, அதனாலதான் உட்கார சொன்னேன். ஐயா இங்க பாருங்க, ஊர் தலைவரோ சாதாரண ஆளோ இங்க எல்லாருக்கும் ஒரே நடைமுறை தான். அதெல்லாம் எதுவும் மாத்தக்கூடாது. இப்போ என்ன, நான் நின்னுகிட்டு புகாருக்கு பதில் சொல்லணும் அவ்வளவுதானே? நான் நிக்கிறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயா, நீங்களும் அந்த புகார் என்னன்னு விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுங்க. அம்மா உன்னோட புகார் என்னன்னு சொல்லுமா. என் ஹஸ்பண்ட நேத்துல இருந்து காணோம். அவரு கடைசியா எங்க அம்மாவை தான் பார்க்க போனாரு. அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கே வரல. இவங்க தான் என் புருஷனை ஏதோ பண்ணிருக்கணும். பஞ்சாயத்துல நல்லா விசாரிச்சு அவரை என்கிட்ட ஒப்படைக்கணும். அம்மா இதுக்கு உங்களோட பதில் என்னம்மா? இந்த குற்றச்சாட்டுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல. காணாம போன அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம ஏன் மேல பழிய போடுறாங்க. என்ன, காணாம போனவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? மா, அவர் உங்க மருமகம்மா. உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். இவ என் பொண்ணுங்கிறது ஒரு காலத்துல. எப்போ இவ என்ன மீறி அவளாவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளோ அப்பவே நான் இவளை தலை முழுகிட்டேன். இவளே என் பொண்ணு இல்ல, அப்புறம் எப்படி அவ எனக்கு மருமகனாவா?